தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் நிறுவன தலைவர் அருள்தாஸ் அவர்களை சந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் உள்ளிட்ட ஒரு 5 மாவட்டங்களில் 5 மாநிலங்களில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த அந்த பணி தொடங்க இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா திமுக அது கூட்டணி கட்சிகள்லாம் இதை வலுவாக எதிர்க்கிறாங்க. இது ஏன் எதிர்க்கிறாங்க? இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகும்? அதாவது திமுக எதிர்க்குதுன்னா எல்லாம் பல மாநிலங்களில் தேர்தல் கமிஷன் செஞ்ச தில்லாலங்கடி வேலை தான் இதுக்கு திமுக எதிர்க்கிறதுக்கு காரணம். எல்லா மாநிலத்திலையும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாக்குரிமை இல்லாத இந்த எஸ்ஐஆர் மூலமா தேர்தல் கமிஷன் பண்ணிடுச்சு. அந்த பல லட்சக்கணக்கான மக்கள் யாரானா ஆளுகின்ற பாஜகவுக்கு எதிரான வாக்களிக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் பாஜக எதிராக வாக்களிக்கிறதுனால தான் பாஜகவுடைய ஓட்டு வங்கி குறையுதுன்ற காரணத்தினால வெற்றி வாய்ப்பு ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அது ஒரு பாஜகவும் தேர்தல் கமிஷன் சேர்ந்து செய்கின்ற இந்த கூட்டு சதி. இது தேர்தல் கமிஷன் என்பது எல்லா தலைவரும் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி பாஜக கட்சியிலும் ஒரு பிரிவாக ஒரு கிளை கழகமாக தான் செயல்பட்டு கொண்டிருந்த ஒழிய மக்களுக்கான ஜனநாயகத்தை இந்த நாட்டில் நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்தல் கமிஷன் செயல்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதனால தான் திமுக எதிர்க்குது. அதே நிலைமை மற்ற மாநிலங்கள் எப்படி மகாராஷ்டிராலையும் சரி பல கோடிக்கணக்கான மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்களை வாக்குரிமை பறித்து திடீரென்று அவர்களுக்கு போலியான வாக்குகளை சேர்த்து அவர்களுக்கு வாக்கு அளிக்க வச்சு தான் ஒரு போலியான வெற்றியை தான் மகாராஷ்டிரா இது பண்ணாங்க. அதே மாதிரி பல மாநிலங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேச போன்ற பல மாநிலங்களில் இதே நிலைமை தான். காங்கிரஸ் ஜெயித்தாலும் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்பில் கடந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் உங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயங்காலமே எல்லா மீடியாக்களும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகை ஊடகம் எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு. அப்படி ஆனால் இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் தோக்குது. என்னடானா இந்த தேர்தல் கமிஷன் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு பதிவான ஓட்டை விட அவங்க பதிவாகினோடனே ஒரு அன்றைக்கி சாயங்காலமே அறிவிப்பாங்க எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இதுலேயும் பூத் ஏஜென்ட்டுகளாக அந்தந்த இடத்துல எவ்வளோ பதிவான ஓட்டு கணக்கு வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைச்சி உடனடியாக அறிவிப்பாங்க. கடந்த தேர்தலெல்லாம் இப்போ இருக்க தேர்தல் கமிஷன் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததுக்கு முன்னாடி உள்ள எல்லா தேர்தல் கமிஷனர்களும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி குறைஞ்சபட்சம் அன்றைக்கி பதிவான 6 மணிலேருந்து 7 மணி 8 மணிக்குள்ளே சொல்லிவிடுவாங்க. இவங்க ஒரு மணி நேரத்துலையும் ஒவ்வொரு பதிவாச்சுன்னு மாற்றி 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 சொல்லி மறுநாளுக்கு தான் வேறு ஒரு புள்ளி வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க தப்பான ஒரு புள்ளி வாரம் சொல்லியே போலியான வாக்குகளை சேர்த்து பாஜகவோட வெற்றிக்கு தான் இவங்க துணையாக போச்சு ஒழிய அந்த பழைய கதையாக போச்சு. அதே தவிர திரும்ப திரும்ப எல்லா தேர்தலும் கொண்டு வந்தால் அதை மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்போ எஸ்ஐஆர்ன்ற ஒரு புதிய ஒரு இதை கொண்டு எல்லா மக்களுக்கும் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை சூழ்நிலை உருவாக்குறதுக்காக தான் இந்த தேர்தல் கமிஷன் இப்படி கொண்டு வருது. அதுவும் பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தை தேர்தல் வரப்போதோ அந்த சமயத்தை தான் தேர்தல் கமிஷனே கொண்டு வராங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, நாங்கள் இதை ஏன் கொண்டு வரோன்னா பல இருந்த இடத்த விட்டு பல இடத்துல குடிபெயர்ந்திருப்பாங்க, இடம் மாறி இருப்பாங்க, போலியான வாக்கர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இதை கண்டுபிடிச்சி சரியான உண்மையான வாக்காளர் கொண்டு வரணும் சொல்கிறாங்க. பல தேர்தல் இவங்க ஒரு சமயத்திலும் தேர்தல் வர சமயத்தில் மாநிலங்களில் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் பாஜக சாதகமான வாக்குகளை உருவாக்கத்திற்கும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை நிராகரிக்கிறதுக்கும் வாக்குரிமை இல்லாமல் செய்யறதுக்கும் பண்ணுற சதி. இவங்க சொல்கிற காரணம் எப்படின்னா நாங்கள் போலியான வாக்குகளை கலந்தெடுத்து உண்மையான வாக்குகளை கொண்டு வந்து இந்த எஸ்ஐஆர் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைன்னா ஏன் தேர்தல் வர சமயத்தில் மட்டும் நீ நடத்துகிற? 2021 தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் ஆனது. இந்த 5 வருஷமாக என்ன பண்ணுறது? இனி என்றைக்கோ பண்ணியிருக்கலாமே. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ வங்கதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் ஓட்டு பண்ணணும்னு சொல்கிறீங்களா? இப்போ குடிபெயர்றான். இதே திமுக ஆர்கே நகரில் நடந்தப்போ இருக்கட்டும், நீங்கள் இதில் குளறுபடி இருக்குன்னு இதே இதை கேட்டிருக்காங்க.
அப்புறம் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா வந்து இத்தனை 17,000 இது வாக்கு வந்து உள்ளடி வேலை பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது. அப்போ வந்து பிஜேபியை மட்டும் குறை சொல்வது எப்படி நியாயம்? தேர்தல் கமிஷன் என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் செயல்பட ஒரு நிறுவனம் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி தன்னாட்சி நிறுவனம். அந்த தன்னாட்சி நிறுவனம் தன்னாட்சியாக செயல்படாமல், தன் சிந்தனையோடு செயல்படாமல், பாஜகவோட மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்க அதனுடைய கைப்பாக அவர்கள் அடியாளாக பாஜகவோட தொண்டராக தான் தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டிநகர் எம்எல்ஏ தோற்று அதிமுக முன்னாள் வேட்பாளர் சொன்னார்னா அது உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஓட்டுக்களை வந்து போலியாக உருவாக்குறது வந்து தேர்தல் கமிஷன். மாநில அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதிமுக சம்மந்தம் கிடையாது. இது வந்து தேர்தல் கமிஷன் தான் போலியாக உருவாக்கியிருக்கு. அது யார் வழக்கத்தோடனோ அது சரியானதான் ஏற்புடையது தான். இல்லை, இப்போ தேர்தல் கமிஷனுக்கு இப்போ அதிமுக திமுக கட்டமைப்பில் ஒவ்வொரு பாகம் உறவர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு நீங்களே இருந்தீங்கன்னா இந்த தெருவில் என்ன உங்களுக்கு ஓட்டு இப்போ ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க, இங்கே யார் இருக்கா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். செத்துட்டான்னு சொல்கிறது யாருக்கு பண்ணுறது, பதிவு பண்ணுறது தேர்தல் கமிஷன், தேர்தல் கமிஷனுடைய ஊழியர்கள். இது அவர்களுடைய தவறு, புரியுங்களா? அதை தான் அந்த மோசடியை தேர்தல் கமிஷன் செய்யறதுக்காக தான் நம்ம எதிர்க்கிறோம். இல்லை, அப்படி வந்தால் இந்த எஸ்ஐஆர் நல்ல ஒரு சட்டம் தானே. எஸ்ஐஆர் அதை தானே செய்யுது. இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணார், பீகாரில் செத்த போனவங்களாம் கூப்பிட்டு வந்து டீ பார்ட்டி வச்சார், அவங்களோட சேர்த்து குடிச்சார். அப்போ அவங்க செத்து போயிட்டாங்களா? உயிரோட தானே இருக்கிறாங்க. அவங்களாம் செத்து போனதான் அறிவிக்குது தேர்தல் கமிஷன், புரியுங்களா? அவங்க உயிரோடு இல்லை, செத்து போயிட்டாங்க, அதனால அவங்க வாக்கு இதை நீக்கிறோம். ஆனால் அவங்களாம் உயிரோட கலந்து கூட்டு வந்து டீ குடிக்கிறாட்டி அவங்க கூட டீ சாப்பிட்றாரு. அப்போ அவங்களுடைய சாப்பிட்டாரு, உயிரோடு உள்ள மனுஷன் நடத்துகிறாரு. இந்த மோசடியை மூலியதை எஸ்ஐஆர் மூலியதை தேர்தல் கமிஷன் பண்ணுறதுக்காக தான் இதை ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டு வருது. நம்ம என்ன சொல்ல வரோம், நீ உண்மையான ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் செயல்பட நீங்கள் சொன்னால், உண்மையான வாக்களை கண்டறிஞ்சு போலியான வாக்கை நீக்க நீ நினச்சின்னா, தேர்தல் சமயத்தில் மட்டும் நீ ஏன் கொண்டு வந்து நெருக்கடி கொடுக்குற? அப்போ வந்து இப்போ பீகாரில் என்ன ஆகிப்போச்சு, 66 லட்சமா எத்தனை ஆயிரம் வாக்குகள் நீக்கினாங்க. இப்போ கோர்ட்டுக்கு மூலம் போயிட்டு அதை நீதிமன்றம் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு டைமே கிடைக்காம எலெக்ஷன் வந்துடுச்சு. இது திட்டமிட்ட சதி. நீ உண்மையிலே செய்யணும்னா இப்போ நீங்கள் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு நம்ம தமிழகத்தில் இந்த 2 மாதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் 4 மாதம் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு கால அவகாசம் இருக்குல்ல. நீதிமன்றத்தில் எங்கெங்கே இம்மிடியாட்டாக ஒரு தீர்வு கிடைக்குது எந்த ஒரு வழக்குக்கு. இப்போ பீகாரில் தேர்தலே நடந்து வச்சு அறிவிச்சிட்டாங்க, இன்னும் கேஸ் உச்சநீதிமன்றத்தில் கிடைக்குது, தேர்தல் முடிச்சு ரிசல்ட்டும் அறிவிச்சிருவாங்க, இன்னொரு கட்சியும் ஆட்சியும் பதவிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்து அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? இது எவ்வளோ பெரிய மோசடியான ஒரு விஷயம். இதை வந்து அதை தான் வந்து இதை திட்டமிட்டு தேர்தல் வரப்போகிற சமயத்தில் மட்டும்தான் இவங்க கொண்டு வருவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் ஜனவரியில் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை பிப்ரவரியில் தான் வெளியிடுவாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து மார்ச்சில் வெளியிடுவாங்க. அதை வச்சுட்டு தான் தவறு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு கேஸ் போக முடியும். அதுக்குள்ளே தமிழ்நாட்டு எலெக்ஷனே வந்துடுது, எலெக்ஷனும் நடந்து முடிச்சு ரிசல்ட்டை வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடும். அப்புறம் நீதிமன்றத்து மூலம் இப்போ என்ன கிடைக்க போகுது? ஸோ இது திட்டமிட்ட சதி. இவங்களுக்கு உண்மையான தேர்தல் கமிஷன் உண்மையிலே மக்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் போலி வாக்காளர் கலைந்து உண்மையான வாக்காளர் வச்சு ஜனநாயகத்தை தேர்தல் நடத்தின என்ன இருந்தால் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். 2020 தேர்தல் முடிஞ்சு 22 பண்ணியிருக்கலாம். அதுக்கு என்ன அவங்க காரணம், அதுக்கு வாழ்பாளர் அதெல்லாம் பொய்யெல்லாம் அதெல்லாம் பொய். ஏன்னா அந்தந்த மாநில அரசு ஊழியர்களை கொண்டு தான் நீ தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்குற. அப்போ தமிழ்நாட்டுக்கு வாக்காளர் பட்டியலை வச்சு தான் நீ சரி பார்க்க போகிற. அப்போ அரசு பணியாளர்கள் இல்லை, அதெல்லாம் நீ காரணமே சொல்ல முடியாது. இங்கே இருக்க மாநில தேர்தல் கமிஷன் மூலயமா இன்னைக்கு கூட அர்ச்சனா பட்நாயக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இது 21லேருந்தே பண்ணியிருக்கலாம், 22லேருந்தே கூட பண்ணியிருக்கலாம். 5 வருஷமாக பண்ணாமல் எதிர்கட்சிகளை நீ போலியான வாக்களை உருவாக்கி அதன் மூலிமா தேர்தல் நடத்தி உனக்கு சாதகமான பாஜக சாதகமான ஒரு ரிசல்ட் வரணுன்றதுக்காகவே தேர்தல் நெருங்கிய காலகட்டத்தில் நடத்துகிறேன், புரியுங்களா? அப்போது இது மோசடி. உண்மையான ஜனநாயகம் இதுக்கு என்னதான் நீங்கள் உங்கள் கட்சி சார்பில் இதுக்கு என்ன தீர்வு, இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த எஸ்ஏஆர் மூலயமா நான் ஏற்கனவே பல ஆண்டுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுங்களா? எஸ்ஐஆர் நீக்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. இது ஏன்னா தமிழகத்தில் மக்களுடைய சிந்தனை, திராவிட சிந்தனை, மதத்துக்கு அந்த அளவுக்கு வெறி இல்லாமல்
அவன் மதத்தை அவன் அமைதியாக பண்ணிகிட்டு இருக்க மத வெறியோ வேறு எந்த வெறியும் உருவாக்கி இங்கே கலவரத்தை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு மாநிலத்தை ஆயிடுச்சு தமிழ்நாடுனால பாஜக வந்து பின்புற வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த தேர்தல் கமிஷனை பயன்படுத்துது. எப்படின்னா இங்கே வந்து பிழைக்கிறதுக்காக பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வட இந்தியர்கள் கோடிக்கணக்கான பேருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த எஸ்ஏஆர் மூலிமா வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க. தமிழக மக்களுடைய வாக்குரிமையை போலியான வாக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் மக்களை வாக்குரிமை நிராகரிக்க போகிறாங்க. வட இந்தியரோட வாக்குரிமை அதிகரிக்க போகிறாங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 2031 தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஆட்சி வரப்போகுது. தமிழர்களாம் வட இந்தியர்களுக்கு அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு அனாதைகளாக ஆக்கப்பட போகிறார்கள்.